திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் ராசிபலன் மேலும் பஞ்சாங்க குறிப்புகளில் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போமா? 18/5/2017 வைகாசி 4ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி சப்தமி மதியம் 1:45 வரை. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் காலை 5:59 வரை. பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் சுவாமி புஷ்பங்கி சேவை. கிழக்கில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க மேலும் மக நட்சத்திரம் முதல் 5 நட்சத்திரங்கள் காலம் வரை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வியாழக்கிழமை நாள் குரு பகவானுக்கு உகந்த தினம், குரு வழிபாட்டுக்கு சிறப்பான தினங்கள். என்ன நேயர்களே, இன்னைக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகளும் தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்த்தோம். மேலும் உங்க ராசி உங்க நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல உங்க 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் முறைகள்ல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இருக்கும். நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்ப்பவருக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய சில பொருட்களை வைத்து பணங்களை வைத்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. மேலும் இன்று தொழில் புரிவோருக்கு லாபகரமான தினம், வியாபாரிகளுக்கும் முன்னேற்றமான தினம்னு சொல்லலாம். சில எண்ணங்கள்ல மன சங்கடங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்க சமயோஜித எண்ணத்தின் மூலமாக சமயோஜித காரியங்களின் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 7, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தெருக்கும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், மேலும் ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை உடல் நலில் அக்கறை கொண்ட நீங்கள் அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திச்சு அவருக்கு தேவையான மருத்துவ விஷயங்களை எடுத்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. உங்களுடைய தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் செல்வத்தை சேர்க்க கொடுக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ரீதியாக உபாதை இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மேலோங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், மேலும் திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல 3 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல முன்னேற்றம் என்பது ஏற்படக்கூடிய தன்மைகள் என்பது உண்டு. மேலும் சிறு சிறு காரியங்கள் தடங்கல்களும் சிக்கலும் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமா பேசக்கூடிய விஷயங்கள்ல, நகைச்சுவையா பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. அது பிறர் மனதை புண்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். தடங்கலான விஷயத்தை நீங்க யோசிச்சு இதுல இருந்து எப்படி வெளிப்படுறது, இது போன்ற யோசனைகள் தீட்டி மேலும் பெரியவர்களுடைய வாக்குகளை கேட்டு அதன்படம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம்.
புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பிரயாணங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. நினைச்ச காரியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்று காலை முதல் மன சோர்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில காரியங்கள்ல மாலைக்கு மேல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்டுள்ள உங்களுக்கு இந்த நேரத்துல பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். புதிய விஷயங்களை பண்றது தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் பழைய விஷயத்துல இருக்கக்கூடிய பிழைகளை தீர்த்து இதை என்ன சரி பண்றது, இது போன்ற சிந்தனைகளை தீட்டும் பொழுது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பிற விஷயங்கள்ல கோவித்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, பிரயாணங்கள் உண்டு, வெளிநாடு வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இடம், வீடு, பொருட்கள் வாங்கிறது அல்லது சேமிக்கிறது இது போன்ற சிந்தனைகள் தோன்றக்கூடிய தினமாக உண்டு. சிக்கலுற்ற விஷயங்களை தீர்ப்பதற்குண்டான சமயோஜித யோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டுதல் உண்டு. பக்தி மேலும் பக்தி சார்ந்த சில சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கு முன்னேற்றத்தை காணக்கூடும் சொல்லலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வினைகளை தீர்க்கும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல திருமண காரிய எதிர்பார்ப்பவர்களுக்கு லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள். புதிய வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண்றது. வேலை வாய்ப்பிலிருந்து மாற்றம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்றது. பிறருக்கு கடன் கொடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. கடன் வாங்கி கடனை அடைக்கிறது இது போன்ற எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு யோசிச்சு செயல்படுறது விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருக்காக சிபாரிசு கையெழுத்து போடணும்னு நினைக்கிறவங்களும் 1க்கு 2 முறை பிறர்கிட்ட ஆலோசனை கேட்டு, வீட்டுல ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வெகு நாள் கழித்து போகக்கூடிய பிரயாணங்களுக்கு வேண்டி இப்ப தற்செயலா நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்டகரமான சில லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு உன்னதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் திருமண காரியங்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய குருமார்கள் உங்களுக்கு தரிசனம் தரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பக்தி சார்ந்த சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் குழந்தைகளுக்கு தேவையான, பெற்றோருக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்களுக்காக பொருட்கள் சேர்த்துறவங்க நிச்சயம் இன்றைய தினம் வெற்றிகரமான தினம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு சிந்தனை செய்யறவங்க, தொழில்கள்ல நண்பர்களோட சேர்ந்து தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தடங்கலான விஷயங்கள்லாம் முறியடித்து உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு உன்னதமான வழிபாடு. துளாராசி நேயர்களே, சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் விசா நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய நேரத்தில் மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதா இருக்கும். குழந்தைக்கு தேவையான படிப்பு ரீதியான செலவுகள், ஸ்கூல் ரீதியான மாற்றங்கள் அல்லது மேல் கல்வி இது போன்ற சில விரயங்கள் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு. மனைவியல் வழியில, குடும்பத்தின் வகையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமா பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு, பினான்ஸ் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். தடைபற்ற காரியங்கள் வெற்றிகளை கொடுக்கும் சொல்லலாம். பிறரை நம்பி ஏமாந்தவங்கள் மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பண விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை.
மேலும் பிறரை பத்தி பேசும் பொழுது யதார்த்தமா பேசுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. கீழே வேலை செய்யறவங்க கிட்ட யதார்த்தமான உண்மைகளை பற்றி சொல்வதும் தவிர்த்துக் கொள்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இந்த தினம் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய உச்சிதமான தினம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைக்கு தேவையான பொருட்களை சேர்த்து வைக்கிறது, பெரியவங்க கிட்ட இருந்து சில பொருட்களை வாங்கி குழந்தைக்கு தேவையென்று எடுத்து வைக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல யோசனைகள் தோன்றக்கூடிய தினம் சொல்லலாம். சேமித்த பணத்தின் மூலமாக சில டெபாசிட் பண்றது அல்லது சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியுடக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய இடம் வாங்குறது, அந்த இடத்திலேயே தொழில் சம்பந்தமான ரீதியாக பேசுறது, இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான தினம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு உயர்கல்வியில முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்ற மாதிரி பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. தடங்களுற்ற விஷயங்களை உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, உன்னதமான வழிபாடு. தனுர் ராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினங்கிற பிரயாணங்கள் என்பது அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு லாப நஷ்டம்ங்கிறது சரிசமமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு முன்னேற்றம் என்பது உண்டு. கணினி சம்பந்தமா, கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய தினமா இருந்துட்டு இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு புதிய இடத்தை பார்க்கறது, புதிய வீடை வாங்குறது, வியாபாரத்துக்காக இடம் பார்க்கறது, இது போன்ற சில விஷயங்கள் லாபகரமாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறது, புதிய தொழில்களை செய்து கொள்றது. 10ஆம் இடத்துக்குண்டான குரு இந்த தொழில் இல்லாது வேற தொழில் செய்யணும்னு நினைக்கிறவாளுக்கு சில நபர்களின் மூலமாக லாபகரமும் சில நபர்களின் மூலமாக தொழில பங்கீடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். நினைத்த காரியங்கள் வெற்றி கொள்ள தெய்வீக வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைத்து கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், வெகு நாள் சந்திக்காத சில நபர்களை சந்தித்து தொழில் முறைகளை பற்றி பேசி ஆலோசித்து உங்க மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். துக்கமான செய்திகளை பற்றி சிந்திக்கிறது, துக்கமான விஷயங்களை பற்றி கேட்கறது, இது போன்ற சில காரியங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல பிறருக்கு ஆதரவுகளும் உங்களுக்கு ஆதரவுகளாக பிறரும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பெற்றோர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும், குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு அத்தியாவசியமான சில பொருட்களும் அத்தியாவசியமான சில விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் பொருட்கள் சேமிக்கிறதை பற்றிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்னைக்கு இதை செய்யலாமா அது செய்யலாமாங்கிற குழப்பங்கள் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துக்குண்டான சுக்கிரன் பண சேமிப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இருந்துருக்கும். உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த உள்ளமும் படைத்த சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், மேல் அதிகாரியின் மூலமாக பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கத்துல சில வீடு, சில பொருட்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கும், சில உதவிகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள்.
ஆசிரியர் பயிற்சி முடிச்சவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதற்குண்டான உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் முயற்சிகள் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்க சாதுரியமான பேச்சிலும் உங்களுடைய சாதுரியமான குணத்தின் மூலமாக பெரியவர்களிடத்தில் பெயர் புகழ் அந்தஸ்தும் மதிப்பீடும் உயரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். ரொம்ப நாள் தடங்கள் உற்ற விஷயங்களோடு கூட இன்னைக்கு லாபகரமான செய்திகளை நோக்கி பிரயாணம் செய்யும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இந்த இடத்துல யதார்த்தமாக செலவுகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. பிரயாணங்கள் வெற்றி கொள்ளும். வெளிநாடு வேலையை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாகும். வெளிநாட்டுல நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கிரீன் கார்டு இந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள். பெற்றோர் ரீதியா உடல் உபாதைகள் மூலமா சில விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் என்பது உண்டு. ரொம்ப நாள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, பிறரை சேர்த்து கொண்டு இவருக்கு டைம் நல்லா இருக்கா, என்னுடைய டைம் இவங்க கூட சேர்ந்தா நல்லா இருக்குமா, இது போன்ற சிந்தனைகளை பற்றி யோசித்து பெரியவங்க கிட்ட ஆலோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவான் பிரயாணங்கள்ல வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண காரியங்களை லகுவாக முடிக்கக்கூடியதும், திருமண எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, உன்னத வழிபாடு. என்ன நேயர்களே, மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பார்ப்போமா? பொதுவா நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வியாழக்கிழமையில போய் குரு பகவானை வழிபடுறது உண்டு. என்னென்ன பிரச்சனைக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணுங்கிற நிறைய யோசனைகள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். உதாரணமா பார்த்துட்டீங்கன்னா இந்தந்த வழிபாடு செய்யும் பொழுது சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுறது. உதாரணமா பார்த்துட்டீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தினா என்ன? நிறைய சங்கடங்கள் இருப்பவருக்கு தடங்களுற்ற விஷயங்கள்லாம் வழிபாடு பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, எத்தனை காலங்கள் இது வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்களும் 9 வாரம், 27 வாரங்கள் அல்லது 9 நாட்கள், 27 நாட்கள், இல்ல 9 மாதம், 27 மாதம், அது வழிபாடை பொறுத்து இருக்கு. இப்ப சங்கடஹர சதுர்த்தினா வருஷத்துக்கு எத்தனை தடவை வருதுன்னா 12 தடவைன்னு சொல்லலாம். அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லுவா. மாசத்துக்கு ஒரு சங்கடஹர சதுர்த்தி, அப்படி வருஷத்துக்கு 12 சங்கடஹர சதுர்த்தி. இந்த 12 மாதங்கள் வழிபடுவதுடைய பலன்கள் அதிகமான முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு என்ன? பக்ஷ வழிபாடுன்னு சொல்லுவா. வளர்பிறையில 1, தேய்பிறையில 1 வரும். அதாவது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு 2வா பிரிவோம். இந்த மாதிரி வளர்பிறை தேய்பிறையில வரக்கூடிய பிரதோஷ வழிபாடுனால நம்மளுக்கு நிறைய தோஷங்கள்லாம் போடும் அப்படின்னு சொல்லலாம். தோஷங்கள்னால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பா? உதாரணத்துக்கு பித்ரு தோஷம் இருக்கும், அதே மாதிரி மாத்ரு தோஷங்கள் இருக்கும், அதே மாதிரி பிரம்மாத்தி சாபங்கள் இருக்கும், செவ்வாய் தோஷங்கள் இருக்கும், ராகுகேது தோஷங்கள் இருக்கும். இந்த வழிபாட்டின் மூலமா தோஷம் போயிடுமா? கிடையாது. தோஷத்தினுடைய தாக்கங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, அடுத்தது சஷ்டி. இந்த வளர்பிறை சஷ்டி வழிபாடு எதுக்காக நம்ம பண்றோம்? புத்திர பேர் எதிர்பார்க்கிறவங்க இந்த வளர்பிறை சஷ்டி வழிபாடு உன்னதமான பலன்கள் கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, கிருத்திகை வழிபாடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்துட்டு இருக்கு, உத்தியோகத்துல ஸ்திரமான விஷயங்கள் வேணும்னு எதிர்பார்க்கிறா. இந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வழிபாடு கிருத்திகை வழிபாடு அப்படின்னு சொல்லுவா. அடுத்து வரக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடு. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு பௌர்ணமி வழிபாடு உன்னதமான வழிபாடுன்னு சொல்லுவா. அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள், பெரியவங்களை பண்ணக்கூடிய சில ஆராதனைகள், பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய சில மரியாதைகள் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய வருங்கால சங்கதினருக்கு குறைவில்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு உகந்ததாக இருக்குன்னு சொல்லலாம். இது போன்ற சில வழிபாட்டு முறைகளை நாம ஒரு மண்டலம் அல்லது 15 நாட்கள் அல்லது 90 நாட்கள் அல்லது 108 நாட்கள் முறையா எடுத்து வழிபாடு பண்ணினோம், சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணினோம்னு சொன்னா
அந்த காரியங்கிறது ஜெயித்தே தீருங்கிறதுல சந்தேகம் கிடையாதுன்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆரம்பிக்கக்கூடியது எந்த தினத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எந்த ஒரு வழிபாட்டு முறையும் வளர்பிறையில ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷகரமா இருக்கும். அதே தினத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இருக்கப்படாது. அதே தினத்துல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சுப கிரகம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும், 5ஆம் இடத்துலயும் சுப கிரகம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆரம்பிக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் நிச்சயமாக வெற்றி பெறுவங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராசி பலன் நிகழ்ச்சியில நம்ம ராசி பலன் மேலும் ஆன்மீக தகவலை பத்தி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.